ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு ஒரு நைட் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வை திஸ் பார்ட் ஆஃப் மை டே இஸ் ஆக்சுவலி மை ஃபேவரட் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே வாங்க, எங்களோட இந்த நைட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம வெயில், பயங்கரமாக வெயில் அடிச்சுது. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல ஏசி இல்லாமல். ஆனால் நைட்டு சடனாக மழை வந்துருச்சு. அது எப்போ தான் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. திடீர்னு இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நான் டோரே ஓப்பன் பண்ணுறேன். டோர் ஓப்பன் பண்ணால் நல்ல மண் வாசனை அடிச்சுது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி மழை வந்துச்சு அப்படின்னே. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று அந்த கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்தோம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கு அது இதுன்னு ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நேரம் சில் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து டைம் கிடைக்கல. டைரெக்டாக வந்து டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி மத்தியானம் வந்து கொஞ்சம் நேரம் தான் வெளியில் போயிட்டு வந்தேன் வெயிலில். சரியான வெயில், செம்ம வெயில். என் கையில் இருக்க ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி லிட்ரலி ரெட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பேர்ன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு தான் இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னே தெரியல. எங்கள் ஊரில் மட்டும்தான் இவ்வளோ வெயில் அடிக்குதா இல்லை எல்லா ஊர்லேயுமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு பயங்கரமாக வந்து ஸ்கின்னெல்லாம் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்து ஏசியை போட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு உயிரே வந்துச்சு. அதனால ஏசி போட்டிருந்தனால டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால சுத்தமாக சவுண்டே கேட்கல. வெளியில் மழை வந்ததே எனக்கு தெரியல. இப்போவும் நான் டின்னர் செய்கிறதுக்காக உடனே போயிடலாம் கிச்சனுக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சேன்னு வெளியில் போய் லைட் ஆன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணேன். டோர் ஓப்பன் பண்ணப்புறம் தான் எனக்கு தெரியுது மழை வந்துட்டு போனதே. எனக்கு வந்து ரொம்ப கவலையாக போச்சு. இவ்வளோ நாள் கழித்து மழை வந்திருக்கு, ஆனால் நம்ம மழை வந்ததே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. இல்லைனா எனக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருப்பேன் மழை வந்ததை பார்க்கவே இல்லை அப்படின்னு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வேறு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு மார்னிங்கே நான் வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒர்க்கில் வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா மாவு ரெடி பண்ண டைம் இருக்காது. மாவு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா கடகடன்னு செய்யறதுக்கு போயிடலாம் அப்படின்னு மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் அடித்த வெயிலை பார்த்து நான் வந்து பயந்துட்டேன். எனக்கு சும்மாவே வந்து சப்பாத்தி போடுறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கிச்சனில் நின்று சுத்தமாக செய்யவே முடியாது. பயங்கரமாக வேர்த்து கொட்டி அப்படியே டயர்ட் ஆயிடுவேன். இன்றைக்கி மார்னிங் அடித்த வெயிலை பார்த்து போச்சுடா இன்றைக்கி நைட் நம்ம மாட்டினோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழையை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே இன்றைக்கி வந்து சப்பாத்தியே போடலாம் அப்படின்னு வந்துட்டேன். பட் ஸ்டில் கிரேவிலாம் எதுவுமே வைக்கல. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சிம்பிளாக சப்பாத்தியும் சட்னியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தியும் சட்னியும் இந்த காம்பினேஷன் வந்து யாராச்சும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி கூட தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். அதனால இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. எப்போது என்னோடய ஈவினிங் வந்து எப்படி பிளான் பண்ணியிருப்பேன்னா, நான் என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் வரைக்கும் கூட டைம் இருக்கும். ஒரு 5:30க்கு அந்த மாதிரி முடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock மேலே தான் நான் வந்து குக் பண்ணவே போவேன் டின்னர் சமைக்கிறதுக்கே. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் டின்னர் சமைக்கிற டைமை விட தாண்டிடுச்சு. இப்போ டைம் வந்து 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. நான் அப்போ தான் டின்னர் செய்கிறதுக்கே வந்தேன். அதனால கிரேவி செய்கிறத பற்றிலாம் நான் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பப்பு தூங்குறது எல்லாமே வந்து லேட் ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக டின்னர் வந்து முடிச்சிருவோம். ஸோ இன்றைக்கி வந்து சட்னி வச்சே சப்பாத்தியை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் எப்போது கிரேவி வந்து மார்னிங்கே ரெடி பண்ணிடுவேன். ஸோ மார்னிங்கும் அந்த கிரேவியே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கும் அதே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு தான் சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணனால கிரேவி பற்றி நான் யோசிச்சு கூட பார்க்கல. சட்னி கூடயே சாப்பிட்டாச்சு. பப்புக்கும் வந்து தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தான் பிடிக்காது. பட் பரவாயில்ல, அவங்களும் வந்து சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக இப்போ சுத்தமாக டைம் இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக பப்புக்கு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்க போகணும். அதுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நாங்கள் டின்னர் சாப்பிட்ற டைமு எல்லாமே வந்து தாண்டிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து பொறுமையாக உட்காந்து ஒரு ட்ராமா வந்து ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷமாச்சும் அதை வந்து பார்த்துட்டா தான் எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்குது இப்போலாம்.
இன்றைக்கி வந்து பிஹைண்ட் யுவர் டச் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ஒரு எபிசோட் கூட நான் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. அதுக்குள்ளே அது எத்தனை நாளாக போயிட்டுருக்கு. நானும் ஒரு சீனாக பார்க்குறேன். ஒரு நாள் வந்து அந்த சீன் என்ன பார்த்தேன், லாஸ்ட்டாக என்ன சீன் பார்த்தேங்கிறதே மறந்து போயிடுது. பட் ஸ்டில் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன். எப்போல்லாம் நான் வந்து டிவி பார்ப்பேன் அப்படின்னா, நான் சாப்பிட்ற டைம் தான். அதுவும் பப்பு வந்து விட்டான் அப்படின்னா தான், ஏன்னா சாப்பிட்றப்ப தான் அவனுக்கும் டிவி பார்க்கணும். ஏதோ ஒரு நாள் தான் வந்து விடுவானே, சரி பார்க்கட்டும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டான். அதனால ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ராமா வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த கொரியன் சீரிஸ் வந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிஹைண்ட் யுவர் டச் அதோட பேர். செம்ம காமெடியாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஃபன்னியாக இருக்கிற சீரிஸ் தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பேன். அது ஒரு மாதிரி கொஞ்சம் போரிங்காக போகுது, இல்லை ரொம்ப ஆக்ஷன் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு எபிசோடு பார்க்குறதே நான் வந்து பெருசு. எனக்கு டைமே இருக்காது. அதனால அதோட வந்து அப்படியே விட்டுருவேன், ட்ராப் பண்ணிடுவேன் பார்க்குறதையே. ஆனால் இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கே, இது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் சிரிக்கலாம் அப்படின்றதுக்காகவே பார்த்துட்ருக்கேன். ஃபைனலி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அது வந்து வெசல் வாஷிங் தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து வாஷ் பண்ணுறது. இது நான் என்னை விட்டால் நான் திரும்ப திரும்ப க்ளீன் பண்ண ஸ்டவ்வை கூட மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் செய்யும்போது. எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும், தெரப்பி மாதிரி எனக்கு ஆக்சுவலாக இதை க்ளீன் பண்ணுறது. நான் அதனால் இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். நேற்று நைட் வந்து க்ளீன் பண்ணல, ஏன்னா பப்பு பயங்கரமாக அடம் பண்ணிகிட்டு இருந்தான். நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதனால அவனை வந்து தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டேன். ஸோ நேற்று நைட்டும் க்ளீன் பண்ணல, இன்றைக்கி மார்னிங்கும் வந்து அப்படியே சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நைட்டு தான் ஃபைனலி க்ளீன் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த கேஸ் ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நான் கிச்சன்லேருந்து வெளியே போகும்போது. அவ்வளோதான், கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படின்னா பால் வந்து பாயில் பண்ணி வச்சுருப்பேன். பப்புக்கு பால் கொடுத்துட்டு நானும் வந்து நைட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பப்பு தூங்க வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவேன். பப்பு தூங்க வைக்கிறது தான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ டைம் ஆகாது. இது எல்லாத்துக்குமே ஒரு 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், அவ்வளோதான். ஆனால் பப்பு தூங்க வைக்கிறதுக்கு மணி கணக்காக ஆகும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தால் தான் எனக்கு கொஞ்சமாக ரெஃப்ரெஷிங்காகவே இருக்கும். அடுத்தது வந்து பப்பு தூங்க வைக்கிற டாஸ்க்குக்கு வந்து நான் ரெடியே ஆக முடியும். இல்லைன்னா எனக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பப்பு பயங்கரமாக அடம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி தான் போகும். அவனை போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மிட் நைட்லலாம் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். டைம் என்ன தெரியுமா? 12:30 ஆக போகுது. ஆனால் இப்போ தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு எப்பயும் இந்த மாதிரி நைட் டைம்லலாம் முழிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி ஆகிடும். மார்னிங் டைம்லலாம் அப்படியே டயர்டாக ஸ்லோவாக அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த மாதிரி மிட் நைட்டுக்கு மேலே தான் எனக்கு வந்து பயங்கரமாக வந்து எனர்ஜெட்டிக்காக ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவேன். அது என்ன ரீசன்னால அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நான் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு சைடு இருக்கட்டும், அது வந்து நான் என்னோட மனசு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குது. பட் என்னோட பாடி வந்து லைட்டாக டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா பப்பு தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னால் முடியல சுத்தமாக. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆச்சு அவனை நான் தூங்க வைக்கிறதுக்கு. நான் அங்கே பெட்ரூமுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நான் 10 o'clock பெட்டுக்கு வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிருக்கு.
ஸோ இப்போ வெளியில் வந்துட்டேன், எனக்கு வந்து பசி வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு நைட் வந்து ஒன்று தான் சாப்பிட்டேன், அதனால எனக்கு பசி வந்துருச்சு. ஸோ என்னோட மிட் நைட் கிரேவிங்க்கு வந்து நான் எப்போ என்ன சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பேசுகிற மாதிரி, நேச்சுரலாக பேசாத மாதிரி இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து அப்படி தெரியலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ அப்படியே வாங்க சமைச்சிட்டே பேசலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். பாஸ்தாவை வந்து பாலில் பாயில் பண்ணணும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஃபன்னியாக இருக்கலாம், வியர்டாக இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டைம் இல்லையோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு, இல்லை பாஸ்தாவை தனியாக பாயில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண எப்போ டைம் இல்லையோ அப்போ வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நைட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இதுதான் செய்வேன். ஃபஸ்ட்லாம் வந்து நைட்டில் இந்த மாதிரி எப்போச்சும் மிட் நைட்லலாம் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா மேகி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் தீனா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கி அதுக்கப்புறம் மேகி வாங்குறதே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து இந்த பாஸ்தாக்கு வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. பாஸ்தாலாம் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் தான் செய்வேன். ஆனால் இப்போலாம் வந்து எப்போல்லாம் மிட் நைட்டில் வந்து தோணுதோ அப்போல்லாம் வந்து பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றது. அதுவும் எப்போ இந்த ரெசிபி வந்து நான் கண்டுபிடிச்சனோ அப்போத்துலேருந்து தான். ஏன்னா இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும், பாஸ்தா வந்து தனியாக பாயில் பண்ணும் அப்படின்னா நமக்கு சமைக்கிற மூடே போயிடும். அதனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு இல்லை, அதனால வீட்டில் இருக்கிற மிளகாய் வச்சு நானே சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பாஸ்தாக்கு வந்து மில்கில் வந்து பாஸ்தாவை டைரெக்டாக ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு பாயில் பண்ணணும். பாஸ்தா வந்து பாயில் ஆகிற வரைக்கும் அப்பப்போ வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணிலனா தண்ணி வந்து மேலே வராது, பட் பாலுன்றனால பால் வந்து மேலே வந்துடும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ்தா குக் ஆக அது வந்து திக்காக ஒரு மாதிரி க்ரீமியாக ஆகிடும், ஏன்னா அதிலே வந்து அந்த ஸ்டாக்கும் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இதில் சால்ட்டு, கொஞ்சமாக வந்து சீசனிங்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகானோ, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் செம்ம டேஸ்டியாக க்ரீமியாக வந்து பாஸ்தா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இதோட ரெசிபியே வந்து இவ்வளோ தான். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால தான் நான் எல்லா நைட்லேயுமே, நான் எப்போல்லாம் வந்து எனக்கு இது மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடுவேன். இந்த ரெசிபி பார்க்க தான் வியர்டாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வந்து அடிக்கடி சாப்பிட்றதுக்கெலாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுவும் ஆப்வியஸ்லி ஹெல்தி கிடையாது. ஆனால் நான் மேகிலேருந்து இதுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஹெல்தி ஆப்ஷனுக்கு வந்து மாறியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேக் டு ரொட்டீன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி நைட்டில் முழிச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தேன். ரேராக வந்து முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி வந்து முழிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அகெயின் நான் ஃபஸ்ட் இருந்த ரொட்டீனுக்கு வந்து போன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு ஆக்சுவலாக இது வந்து கஷ்டமாலாம் தெரியல. எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நைட்டில் தூங்காமல் இருக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. என்னை கேட்டால் என்னோடய ஹாப்பியஸ்ட்டு டைம் ஆஃப் த டே அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி மிட் நைட்டு தான். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி வீடே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். எங்கேயுமே வந்து எந்த சவுண்டும் இருக்காது. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சது ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு அது மாதிரி
நானே ஒரு உலகத்தில் வந்து இருப்பேன். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பார்ட் ஆஃப் மை டே அப்படின்னா அது வந்து இதை தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கழிச்சு நான் வந்து அகெயின் இந்த டைமுக்கு வந்து முழிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டு இருந்த மாதிரி ரொட்டீன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கே வந்து புதுசாக இருக்குது. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு ரொட்டீன்ற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா மதர்ஸ்க்குமே அட்லீஸ்ட் இந்த மாதிரி நியூ மாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக டே ஃபுல்லாக வந்து குழந்தைய பார்த்துக்கிறது, அவங்கள டேக் கேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீட்டை மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையிலே வந்து நம்ம மார்னிங் ஃபுல்லாக வந்து ஆக்கியபைடாக போகும். அதுக்கப்புறம் நைட்டில் இந்த மிட் நைட்டில் குழந்தை தூங்குனதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து அப்படியே வீடே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நம்மளோட வேலையே வந்து அப்போ தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப பிடிக்கும். மார்னிங் டைம்லலாம் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா கூட நான் எதுவுமே எனக்காக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அந்த டைம்லேயும் உட்காந்து பப்புக்கு ஏதாவது செய்கிறது, இல்லை பப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரி வேலை தான் நான் வந்து செய்ய முடியும். மோஸ்ட்லி நிறைய வேலை எனக்கு பண்ணணுன்ற வேலையை வந்து நான் மார்னிங் டைமில் டே டைமில் பண்ணவே முடியாது. அதனாலே என்னமோ எனக்கு வந்து இந்த மாதிரி மிட் நைட்டில் முழிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து அப்படியே பழகிடுச்சு. அது என்னோடய ரொட்டீனாகவே மாறிடுச்சு. இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லா மதர்ஸ்க்குமே இது வந்து ரிலேட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இதுதான் என்னோட ஒரிஜினல் ரொட்டீனுன்ற மாதிரி இருக்குது. நான் சீக்கிரமாக நைட்டு தூங்க போகிறது வந்து நான் ஏதோ ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி முழிச்சிருக்கிறதுலாம் என்னை விட்டால் நான் பாட்டுக்கு 3 மணி வரைக்கும் கூட முழிச்சிருப்பேன், அந்த மாதிரி இருக்குது. பப்பு வந்து ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும் போதுலாம் அவனை தூங்க வைக்கிறதுக்கே ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆகிடும். அவனை தூங்க வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் தான் முடிக்கு வந்து எண்ணெய் வைக்கிறது, ஹேர் கேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயம் என்னோடய செல்ஃப் கேர் டைமிங் மாதிரி நான் வந்து இந்த மிட் நைட் டைம் வந்து வச்சுருப்பேன். ஒரு 1 o'clock வரைக்கும் இப்படியே போகும். அதுக்கப்புறம் வீடு ஏதாச்சும் க்ளீன் பண்ணணுமா பார்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன், ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணணுமா பண்ணிகிட்ருப்பேன், இது மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அது இப்போ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து இந்த ரொட்டீனுக்கே செட் ஆகிட்டேன்ல. அதனால இப்போ போக போக எப்படி இருக்குன்னா, என்னோட ரொட்டீனே வந்து இப்படி தான். எனக்கு ஆக்சுவலாக இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு இது கஷ்டமாகவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லப்போனால். அது எதுக்காக பப்பு வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்றனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படி இல்லை. பட் ஸ்டில் இந்த டைமை வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இது ஒரு மீ டைம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிட் நைட் டைம் வந்து மீ டைம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அதனால அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு வேறு, அதுக்கப்புறம் நான் வந்து சாங்ஸ் கேட்டது அது இதுன்னு ஒரு மாதிரி ஹாப்பி வைப்பாக வந்து போயிட்டுருக்கு. பப்புக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. மார்னிங் டைம்லலாம் வந்து அவனுக்கு இந்த மீல்ஸ்லாம் அவனுக்கு தனியாக வந்து குக் பண்ணணும்ல, அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே வந்து டே டைம் ஃபுல்லாக வந்து போயிடும். எங்களுக்கு தனியாக சமைக்கணும், அவனுக்கு தனியாக சமைக்கணும், அவனுக்கு ஊட்டுறதுக்கே 1 மணி நேரம் மேலே ஆகும். அந்த மாதிரி 3 டைமும் வந்து சமைச்சு ஊட்டுறதுக்கே வந்து அப்படியே டே டைமே முடிஞ்சிடும். நான் சுத்தமாக எந்த விஷயமும் பண்ணியிருக்க மாட்டேன். நான் குளிக்கிறது, தலை சீவுறது, எனக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ எதுவுமே வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன். மார்னிங்லேருந்து அப்படியே சும்மாவே பப்பு தூக்கிட்டே வந்து சுற்றிட்டு இருப்பேன், பப்புக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறமா நைட்டு பப்பு தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன். ஆக்சுவலாக எனக்கு நைட் டைம் வந்து டே டைம் மாதிரி இருக்கும். நைட் ஃபுல்லாக வந்து நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருப்பேன். அது மார்னிங்காக நைட்டாகவே எனக்கு சில சமயம் டவுட் வந்துடும். அந்தளவுக்கு வந்து அப்படியே வந்து மர்ஜ் ஆயிடுவேன் நைட் டைமில். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு அந்த ரொட்டீன் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக இந்த ஹேபிட்டை வந்து மாற்றினா பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருக்கோ என்னமோ அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இந்த டைம் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் இந்த டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா என்னோடய மீ டைமே இதுதான். அதனால என்னோடய மீ டைமை வந்து மிஸ் பண்ண வேணாமே, ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணுறதோ இல்லை என்ன பண்ணுறதோ இல்லை சும்மா உட்காந்துருக்கிறது கூட நான் வந்து பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து நைட்டு டின்னர் குக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு. இது மீஷோலேருந்து நான் வந்து ஒரு சில காம்போ டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, வீட்டில் இப்போ நான் யூஸ் பண்ணுற டிஷர்ட்லாம் வந்து ரொம்ப பழசான மாதிரி, கலர்லாம் ஃபேடான மாதிரி ரொம்ப பேடாகிடுச்சு. நான் வீட்டில் போட்டிருக்கும் போது அது எப்படி வேணால் வந்து போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன். நான் ஃபேடானது, மேட்சே இல்லாமல் இருக்கிறது, அது இதுன்னு வந்து போட்டு சுற்றிட்டு இருப்பேன். பட் ஸ்டில் இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேன், யூடியூப் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுக்காக கொஞ்சமாச்சும் வீடியோவில் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கணும்ல, அதனால ஒரு சில டிஷர்ட்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன்.
எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அப்படின்னா அது வந்து டிஷர்ட்ஸ் தான். அது ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸும் அது கூட லெகினும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ புதுசாக இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். ட்ரெஸ் ஸ்டைல் பண்ணுறது வந்து ஸ்டைலிங் மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லூஸாக இருக்கிற டிஷர்ட்ஸ் கூட இல்லை லூஸாக இருக்கிற டாப் கூட வந்து லூஸாக இருக்கிற பாட்டம் தான் வந்து பேர் பண்ணணும், டைட்டாக இருக்கிற பாட்டம் வந்து பேர் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப பேடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது ஆக்சுவலாக உண்மை தான், அது எனக்கே தெரியும். ஏன்னா பேகி பேண்ட்ஸும் பேகி டிஷர்ட்ஸும் போட்டால் பார்க்க ஒரு மாதிரி கிளாஸியாக அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு வீட்டில் எது கம்ஃபர்டபுள் அப்படின்னா கீழே ஒரு லெகினும் அதுக்கப்புறமா மேலே ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட்டும். இதுதான் எனக்கு வந்து இருக்கிறதுலே கம்ஃபியஸ்ட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவேன். இந்த நைட்டி அதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு வந்து கம்ஃபி ட்ரெஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட்டும் கீழே வந்து லெகினும். அது லெகின் வந்து எத்தனை நாள் இப்படியே டைட்டாக இல்லையா, அது வந்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க எங்கள் வீட்டில். பட் ஸ்டில் எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு லெகினும் ஒரு பெருசாக இருக்கிற ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட்டும் போட்டால் நான் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சுற்றிட்டுருப்பேன். அதனால ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட்டோட காம்போ தான் வாங்கியிருக்கேன். இது மாதிரி மீஷோவில் ஆக்சுவலாக நிறைய காம்போ வந்து இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, மீஷோவில் வந்து கிளாத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். அது ஏன்னு எனக்கே தெரியல. மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்க்கு நான் வெறும் இந்த டாப்லாம் வாங்கினா கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 2-3 யூசஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிஷர்ட் நானும் நிறைய பிராண்ட்ஸில் வந்து வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். இதுலேருந்து நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அதோட கிளாத்தே வந்து சாஃப்டாகவே இல்லை, ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. அதுவும் இந்த ஊர் வெயிலுக்கெலாம் வந்து சொல்லவே வேணாம். ஆனாலும் இந்த வாட்டியும் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து காம்போ ஆஃப் 4 டிஷர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 4 டிஷர்ட்டோட காம்போ. இது வந்து கலர்ஸ் அதுக்கப்புறமா பிரிண்ட்லாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த காம்போ தான் வாங்கியிருந்தேன். இதில் ப்ளூ 1, க்ரீன் 1, அதுக்கப்புறமா ஒயிட் 1, இன்னொன்று பிளாக். அது நான் ஆல்ரெடி வந்து பிரிச்சுட்டேன். இதோட கிளாத் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஷர்ட். இதில் என்ன இருக்கு? லேசி டு பி லேசி. எனக்கு இந்த மாதிரி ஃபங்கியாக பிரிண்ட் போட்டிருக்கிற டிஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து பிடிக்கும் ஆக்சுவலாக. அது ஏன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் இந்த காலேஜ் டைம்லேருந்தே இந்த மாதிரி டிஷர்ட்ஸு இந்த மாதிரி கோட்ஸ் இருக்கிற டிஷர்ட்ஸ்லாம் வந்து பிடிக்கும். அதனால இது வந்து வாங்கியாச்சு. அண்ட் தென் இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, அதனால வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்லி கிளாத் வந்து சாஃப்டாக இருக்குது. எப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் மீஷோவில் வாங்கின எந்த டிஷர்ட்ஸுமே வந்து சாஃப்டாகவே இருக்காது. ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன மாதிரி, நமக்கு வந்து எரியும்ல, ஸ்கின்ல பட்டா இரிட்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். சாஃப்டாக இருந்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப சாஃப்ட், அப்படியே பியூர் காட்டன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்குலாம் இல்லை. இது ஒரு கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப ரஃபாக இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதுலாம் வந்து ரொம்ப ரஃபாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஷர்ட். இது வந்து ஓவர் சைஸ் டிஷர்ட். நான் என்ன சைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா XXL வாங்கியிருக்கேன். அப்போதான் எனக்கு வந்து ஹைட் வரும், லென்த் வரும், அது இல்லாமல் ஓவர் சைஸ் மாதிரி இருக்கும். எக்ஸல்லாம் போட்டால் இப்போலாம் ஓவர் சைஸ் டிஷர்ட் மாதிரி இல்லை, அது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால XXL வாங்கினா கொஞ்சம் ஓவர் சைஸ் மாதிரி இருக்கும். அதனால இது வாங்கியாச்சு. இது ஃபர்ஸ்ட் டிஷர்ட். அதுக்கப்புறமா இது வந்து பிளாக். என்கிட்ட ஆக்சுவலாக இதே பிரிண்ட் போட்டு பட் ஆரஞ்சு கலரில் ஒரு கிராப் டாப் இருக்குது. சேம், ஆனால் இதே மாதிரி தான் பேபுன்னு எழுதியிருக்கோம். அது இதே ஃபாண்ட்டில் தான் எழுதியிருக்கோம், ஆனால் அது வந்து கிராப் டாப். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு கலர் என் கண்ணில் படுறதே, அதில் என்ன கலர்ஸ் வேணுனாலும் இருக்கட்டும், அதில் ஃபஸ்ட்டு கலர் எனக்கு கண்ணில் படுறதே வந்து பிளாக் கலராக தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது மற்ற திங்ஸ்லலாம் வந்து எனக்கு பிளாக் பிடிக்காது. இப்போது வேறு ஏதாச்சும் திங்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து பிளாக் பிடிக்கும் அப்படின்னும் இல்லை, பிடிக்காதுன்னும் இல்லை. எனக்கு வந்து பிளாக் வந்து அவ்வளோவா அட்ராக்ட் ஆகாது. ஆனால் ட்ரெஸ்ஸில் மட்டும்
அதில் எவ்வளோ கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் எனக்கு என்னமோ பிளாக் மட்டும் அப்படியே தனியாக வந்து தெரியும். எனக்கு பிளாக் ட்ரெஸ் பார்த்தா உடனே ஃபஸ்ட்டு அதை தான் எடுக்கணும் அப்படின்னு தோணும். எனக்கு இந்த ட்ரெஸ் காம்போ பார்த்தப்ப இதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த காம்போவில் வந்து பிளாக் இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு கலர் வந்து இருந்துச்சு, டர்க்வைஸ் கலரோ சம்திங் ஏதோ ஒரு கலர் வந்து இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் வந்து அதை தான் வாங்கலான்னு போனேன். அது நான் கார்ட்டில் போடுற டைம் பார்த்து இந்த பிளாக் காம்போ இருக்கிற இது வந்து எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. அது பட்ட உடனே நான் வந்து இந்த காம்போ வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் இந்த பிரிண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இந்த டிஷர்ட்டே என்கிட்ட இருந்தாலும் வந்து ஷாக் ஆகிறதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பிளாக் பார்த்தா அதை வந்து வாங்கிடுவேன். என்கிட்ட இப்போ இருக்கிற டாப்ஸில் இல்லை டிஷர்ட்ஸில் 3/4 வந்து பிளாக் கலர் தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து பிளாக் கலர் பார்க்குறேன் அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். அந்த கலரே என்கிட்ட ஆல்ரெடி இருக்கோ, இல்லை அந்த பிரிண்டே வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும், இல்லை சேம் எக்ஸாக்டாக அந்த ட்ரெஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஆனால் பிளாக் கலர் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா அதை திரும்பவும் நான் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் வந்து போகும். இந்த வாட்டி நான் வந்து பிளாக் வாங்குறது ஐடியாலே இல்லை. பட் ஸ்டில் அதை பார்த்த உடனே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இது வாங்கினதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த பிரிண்ட் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு. பட் ஸ்டில் நான் அதை நினச்சி கவலையே படல. ஏன்னா பிளாக் டிஷர்ட் வாங்கியாச்சு அப்படின்னு வந்து கம்மன் விட்டுட்டேன். இது வந்து 3rd கலர். டார்க் க்ரீன். இந்த ஆக்சுவலாக என்கிட்ட க்ரீன் கலர்லேயும் டிஷர்ட்ஸ் இருக்குது, பட் எக்ஸாக்டாக இந்த ஷேட் ஆஃப் க்ரீனில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து வாங்கியாச்சு. இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ்லாம் கீழே வந்து நீங்கள் ஸ்கர்ட் போட்டு மேட்ச் பண்ணலாம், இல்லை பேகி ஜீன்ஸ் கூட, பேகி பேண்ட்ஸ், கொரியன் பேண்ட்ஸ் எது கூட வேணும்னாலும் நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் வந்து எது கூட மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னா இந்த லெகின் கூட, இல்லைன்னா இந்த ட்ராக் பேண்ட்ஸ் கூட தான் நான் வந்து மேட்ச் பண்ணுவேன். நானும் நினைப்பேன் ஒரு வாட்டியும், இது நம்ம எதுக்காக இப்படி வேஸ்ட் பண்ணுறோம் இந்த டிஷர்ட்ஸ்லாம் வாங்கி, இதை வாங்கிட்டு இதை நம்ம அழகாக கூட ஸ்டைல் பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் எனக்கு அதெல்லாம் இல்லை. அதை பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை, எஃபர்ட் இல்லை. அதை பண்ணுறதுக்கே வந்து எனக்கு தோணாது. ஒரு டிஷர்ட்டை போட்டு கீழே லெகின்ஸ் போட்டால் வந்து முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட்டு போட்டால் முடிஞ்சிச்சு, கிளம்பிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வந்து ஜீன் கூட வேறு பேகி பேண்ட்ஸ் கூடலாம் வந்து சூட் ஆகுற மாதிரி, கொஞ்சம் மேட்ச் பண்ணால் அழகாக இருக்கும், ஸ்டைல் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கீழே பேகி பேண்ட்ஸ் கூடலாம் மேட்ச் பண்ணால் அழகாக இருக்கும். அது மாதிரி நான் எனக்காச்சும் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுலையாவது ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட். எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபங்கியாக, ரொம்ப வந்து நார்மலாக இருக்க மாதிரி, கேஷுவல் வேர் மாதிரி இருக்கிற மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து நான் வாங்கல. கொஞ்சம் வந்து ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும், வெளியிலையும் போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டிஷர்ட்ஸ் தான் இந்த வாட்டி வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து வெளியிலலாம் போட்டு போகலாம். ஆக்சுவலாக ஒயிட் வந்து நான் வீட்டில் போடுறதுக்கு ரொம்ப வந்து போடாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பப்பு வச்சுட்டு ஒயிட் கலர் போட்டேன் அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் மேலே ஏதாவது கொட்டி விடுவான், ஏதாச்சும் ஒன்று ஆகிடும். அந்த ஒயிட் கலர் வந்து நாஸ்தியாகிடும். அதனால வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் போடாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த டிஷர்ட்டும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் போட மாட்டேன், வெளியில தான் போட்டு போவேன். இது கூடலாம் வந்து பேகி ஜீன்ஸ்லாம் வந்து மேட்ச் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு ஒயிட், ஒரு க்ரீன், ஒரு பிளாக், அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ. இதில் வந்து ப்ளூ கலர் மட்டும் என்கிட்ட இல்லை, இந்த ஷேட் ஆஃப் ப்ளூ வந்து என்கிட்ட இல்லை, அதனால அதை வந்து வாங்கினேன். மற்றபடி ஒயிட்டு, பிளாக்கு, க்ரீனு இந்த எல்லா கலருமே வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்தா டிஷர்ட் பார்த்தா வாங்குறதே என்கிட்ட மோஸ்ட்லி இருக்கிறது. திரும்பவும் எதுக்காக அதே வாங்கினேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் புதுசாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேடாகிடுச்சு. அதனால கொஞ்சமாச்சும் மாற்றணும், கொஞ்சம் வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து வாங்கியாச்சு. நான் அதுக்கப்புறமா இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதில் சைஸஸ் வந்து XXL வரைக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்மால் சைஸ் கூட இருக்கும். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
நான் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து இப்போன்னு இல்லை, பப்பு சின்ன வயசில் இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். அப்போல்லாம் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்லாம் வந்து பத்தாது, சைஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெஸ்லாம் வந்து குட்டியாயிடுச்சு, டைட் ஆயிடுச்சு. அதை ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும், இல்லை பத்துதான்னு வந்து போட்டு ட்ரை பண்ணணும். அந்த வேலை எல்லாமே வந்து நான் மிட் நைட்டில் தான் பண்ணிட்டு இருப்பேன். அதை நான் இப்போ வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து அதே விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போது அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். பப்பு தூங்க வச்சுட்டு நிறைய ட்ரெஸ்லாம் வந்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பேன். இதில் வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எதெல்லாம் கரெக்டாக இல்லை, டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுத்து வச்சுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து தெரியும் வீட்டில் வந்து இதெல்லாம் இப்போ போடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து லூஸாக இருக்குது, இல்லை இதெல்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த வேலை எல்லாமே வந்து நான் மிட் நைட்டில் தான் பண்ணிட்டு இருப்பேன். அது மாதிரி இப்போது இந்த ட்ரெஸ்ஸே வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது இல்லைன்னா இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறதுலாம் பப்பு முழிச்சிருக்கும் போது பண்ணேன் அப்படின்னா எத்தனை வாட்டி டிஸ்டர்பன்ஸ் வருமோ அவ்வளோ அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இதை வந்து பிரிக்கவே விட மாட்டான். நான் பிரிக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வாட்டி வந்து வந்துடுவான். அதுக்கப்புறமா நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து வந்துடுவான். ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மிட் நைட்டில் தான் இருக்குது. எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ்லாம் வந்து நான் ட்ரையல் பண்ணுறது, இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் இதே டைமுக்கு எக்ஸாக்ட்லி இதே மாதிரி. ஸோ இப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஓகே, ஸோ நான் போய் இப்போ என்னோடய பாஸ்தாவை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே போய் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மேபி வந்து ஏதாச்சும் ஒரு K-drama வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் தூங்க போகிறதுக்கு ஒரு 2-2:30 கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். மேபி அதை பார்த்துட்டே வந்து தூங்கிடுவேன், இல்லை பார்த்து முடிச்சுட்டு தூங்க போவேன். ஸோ இப்படி தான் என்னோட இந்த ஃபேவரட் டைம் ஆஃப் மை டே வந்து போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி லேட் நைட் ரொட்டீன்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.